வணக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய டிசாஸ்ட்ரஸ் செய்தி வந்தாலும், பேரழிவு செய்திகள் வந்தாலும், அது குறித்து பெருசாக கவலைப்படாமல் மக்கள் கேஷுவலாக ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி கடந்து போகிறத நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் பெரும்பாலானவர்கள் கவனிக்க தவறிய ஒரு பிரச்சனை, சிபிஎஸ்இ நிறுவனம் 3 மொழியை கட்டாயமாக்கி இருக்கிறது. இது வரைக்கும் 10வது வரைக்கும் படித்த 8வது வரைக்கும் ஹிந்தி படிப்பாங்க. ஆனால் அது பொதுத் தேர்வுக்கு தேவைப்படாது. இப்போது 3 மொழிகளை கட்டாயமாக்கியிருக்காங்க. அதை 3ல் 2 இந்திய மொழிகள். ஒருவேளை 3 மொழி தான் படிக்கணுங்கிறதுல ஃப்ரெஞ்சோ மற்ற ஸ்பானிஷ் அந்த மாதிரி எதுவும் படிச்சுட்டு போயிடுவாங்களோ பசங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர்கள் 2 இந்திய மொழிகள் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சிக்கல், இது எவ்வளோ பெரிய டேமேஜை உருவாக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்தில் அப்படிங்கிறது குறித்து எந்த விவாதமும் நடக்கலை. தொடர்ந்து கல்வியாளர்கள் மத்தியில் பேசி அவங்க சலிச்சு ஓஞ்சு போயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இது ஏன் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுமார் 1200 பள்ளிகள் ஏற்கனவே சிபிஎஸ்சிக்கு கீழே இருக்குது. இன்னும் 1000 பள்ளிகள் இந்த பட்டியலில் சேர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ஓசி எல்லாம் கிடச்சிருச்சு, 1000 பள்ளிகளுக்கு லஞ்சமே கொடுக்காம நாங்கள் அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. அதாவது தமிழ்நாடு அரசில் என்ஓசி வாங்க அவசியம் இல்லை, வாங்கிட்டோங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இன்றைய கணக்குப்படியே சுமாராக 12 லட்சம் குழந்தைகள் சிபிஎஸ்சி கீழே இருக்காங்க. தோராயமாக இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாணவர்கள் எண்ணிக்கையில் இது ஒரு 10 விழுக்காடாவது இருக்கலாம். இது ரொம்ப படுவேகமாக இது மற்ற பள்ளிகளும் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் 3 மொழிகளை கட்டாயமாக வச்சிருக்கிற சிபிஎஸ்சி எவ்வளவு பெரிய த்ரெட் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறது பெருமளவு விவாதிக்கப்படலை. பொதுவான மேபி இது சப்ளையர் யாருன்னு சொன்னால் இந்த சிபிஎஸ்சி நல்லது, ஹிந்தி படிக்கிறது நல்லது அப்படிங்கிற கான்செப்டை அதிகம் சப்ளை பண்ணது பெரும்பாலும் பார்ப்பனர்களை பார்த்து காப்பி அடிக்கிற மிடில் கிளாஸ் இந்த விஷயத்தையும் ஏதோ பெரிய ஹிந்தி படித்தா ரொம்ப பெரிய வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு அசட்டு நம்பிக்கையில் பல மிடில் கிளாஸ் இருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் இருந்த 2 மொழி கொள்கையை அவ்வளோ சுலபமாக அவங்களால அதை தாண்டி வர முடியல. இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூல்களில் 8வது வரைக்கும் ஹிந்தி ஒரு பாடமாக இருந்தது. பட் அது ஒரு சுமையாக இருக்காது. வாரத்துக்கு 2 பீரியட் இருக்கும். எக்ஸாம் இல்லைன்றதுனால 9th பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய விடுதலை தெரியும். ஹிந்தி சம்மந்தமே இல்லாத அதனுடைய எழுத்து வடிவமாக இருக்கட்டும், சொற்களாக இருக்கட்டும், அதனுடைய இலக்கணம் இதெல்லாமே தமிழுக்கு முற்றிலும் மாறாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரும் சுமை. இருந்தாலும் தனியார் பள்ளிகளில் இருந்த இந்த சலுகை இருக்கு இல்லையா, அது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா, இது நீங்கள் எக்ஸாமுக்கு தேவையில்லைங்கிறது, அதனால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக இல்லாமல் இருந்தது. ஆனால் பள்ளி அளவில் 3 மொழிங்கிறது ஒரு பெரும் சுமையாக தான் இருந்துச்சு. பிரச்சனை வெளியில் வராத அளவுக்கு இருந்துச்சு. சரியாக படிக்க வரல விட்டுடலாம், 8வதோடு அந்த சனியை ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால விட்டுருந்தாங்க. பட் இப்போ அது கட்டாயம் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஹிந்தி பாட வகுப்புகள் இன்னும் முரட்டுத்தனமாக சொல்லித்தரப்படும். 3 மொழிகளை படிக்கிறது முன்பு வசதியான குழந்தைகளுக்கு அல்லது படிப்பில் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிற குழந்தைகளுக்கு அது ஒரு சுலபமான பாதையாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப குறைவு. முன்பு பாட வேலைகளை பிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு படிச்சிட முடியும். அண்ட் அப்போது யார் அந்த 3 மொழியை படித்தாங்கன்னா வசதியான வீட்டு குழந்தைங்க படித்தாங்க. ஹிந்தி பாடத்திற்கான நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்ய வாய்ப்பு இருந்தவர்கள் ஹிந்தியை படித்தாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னா இல்லை. பட் ஏதோ ஒரு வகையில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த வாய்ப்புகள் பயன்படுத்துகிறவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஹிந்திங்கிறது கிட்டத்தட்ட தேவையில்லாத ஒன்று. 3வது மொழிங்கிறதே தேவையில்லாத ஒன்று. வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கருவிகள் வந்தாச்சு. எத்தனை நீளமான கட்டுரையும் உங்களுக்கு மொழிமாற்றம் செய்து கொடுக்க ஏஐ கருவிகள் வந்தாச்சு. அந்த மொழிமாற்றம் உங்களுக்கு புரியலைன்னா அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போது இன்றைய சூழ்நிலையில் 3 மொழிகள்ங்கிறது டெக்னிக்கலாக அவசியம் இல்லை. சரி, தேவையில்லை, இருந்தாலும் ஒரு மொழியை கற்றுக்கிறது நல்லது தான் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கலாம். அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு உலக நாடுகளோடு மாணவர்கள் போட்டியிடுவதற்கு தேவையான ஸ்கில், கணக்கு, அறிவியல் இது போன்ற திறமை தான். இது போன்ற பாடங்களில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அனுபவம், அறிவு, அதில் இருக்கிற திறமை தான் உங்களை இன்னும் மேலே மேலே கொண்டு போகும். உலகத்தில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வல்லுநர்களில் இந்தியாவில் 2% தான் இருக்காங்க. சீனாவில் 50% இருக்காங்க. நீங்கள் 3 மொழிகளை உங்கள் குழந்தைய மண்டையில் திணிக்கிறதுக்கு எடுக்கிற நேரத்தில் சீன குழந்தைகள் கணிதத்திலும் அறிவியலிலும் தங்களை இன்னும் மேம்படுத்திக்கிட்டு அவங்க இந்திய குழந்தைகளுக்கான ஸ்பேஸை மொத்தமாக காலி பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன், இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எந்த ஒரு குழந்தையிலையும் எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு முன்பு இருந்ததை விட ஏராளமான கேஜெட் இருக்குது. ரொம்ப 6 மாதத்தில் 7 மாதத்தில் செல்ஃபோன் அறிமுகமாகிற குழந்தைகள், 6-7 மாதங்கிறது இன்னும் லேட். எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக அறிமுகமாகிற கருவி செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்சியின் வழியாக பார்த்து பழகுகிற குழந்தைகளுக்கு
பொதுவான எழுத்து சொற்கள் இதெல்லாமே பெரும் சுமையா ஒரு சாபமா இருக்கு. இந்த நேரத்துல பெற்றோர்களுக்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுத்தர்றதுங்கிறதே ரொம்ப பெரிய சுமை. அவங்களுக்கு பாடத்தை நோக்கி அவங்கள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, தேவையே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து இங்க மாணவர்கள்ட்ட திணிக்கிறாங்க. இது என்ன செய்யும்? கணக்கு அறிவியலுக்கான நேரத்தை அது திங்கும். 3 மொழிகளை மாறி மாறி கத்துக்குங்கும் போது அது கட்டாயம்னு ஆகும்போது அவர்களினுடைய ஓய்வு நேரத்தை முற்று முழுதாக இந்த மொழிகள் சாற்றும். அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெற்றோர்கள் ஏதோ ஒரு மொழியை விட்டு தர வேண்டிய நிலைமைக்கு வருவாங்க. நீங்கள் ஒன்று தமிழை தலைமுடணும் சும்மா ஏதோ எழுதிட்டு, அல்லது ஹிந்தியை உங்களால் பண்ண முடியாதுங்கும் போது எந்த மொழியிலும் உங்களுக்கு திறமை இல்லாமல் இப்போவே போய் எந்த பள்ளியிலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலான குழந்தைகளுக்கு தான் நினைக்கிறதை எழுதுறதுங்கிறதே கஷ்டம். தேவையான அளவுக்கு தேர்வை எழுதிட்டு வெளியில் வர்றதுங்கிறது நடக்குது. நேர்மையாக ஒப்பிட்டு பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு வாக்கியம் எழுத முடியாமல் தமிழில் நல்லா படித்து மேலே ஏறி வந்து அதன் பிறகு ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு தன்னுடைய துறையில் சிறப்பாக இருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த 3 மொழிகளை கற்றுக்கிட்டு வந்தவங்களோட திறன், அவங்களோட பணியில், அவங்களோட மற்ற பொதுவான அறிவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஹிந்தி படிக்கிறதுனால வர்ற பலன் எதுவும் ஒரு தனி நபருக்கு கிடைக்கிறதுல நமக்கு நல்லா தெரியும். இந்த 3 மொழியினால யாருக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹிந்தி டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வடநாட்டிலிருந்து ஹிந்தி படிச்சுட்டு ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சு இங்கே வர்றவங்க கிட்ட நீங்கள் உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இதன் பெரும் பலன் நீங்கள் ஹிந்தி யாருக்கு, உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் பீகார்லேருந்தும் வர்றவங்க கிட்ட பேசுறதுக்காக. இன்ஃபேக்ட் பீகாரில் கூட கிடையாது, பீகாரில் அவங்க பேசுகிற ஹிந்தி வேற மாதிரி இருக்கும். ஹிந்தி அவர்களுக்கு பயன்படலாம். வேறு யாருக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி 3 மொழி ஸ்கீம் வரும்போது யாருக்கு பலன் இருக்குன்னு சொன்னால், இங்கே மாணவர்களுடைய கவனம் 3 வெவ்வேறு மொழிகளில் சிதறடிக்கப்படுவதனால அங்கு ஒரு போட்டித் தேர்வில் வரும்போது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்களுடைய போட்டித் தேர்வுகளை ரொம்ப சுலபமாக எழுதி பாஸ் பண்ணுவாங்க. நாம் சம்மந்தமே இல்லாத 2 வேறு மொழிகளில் கவனம் செலுத்துகிற கூடுதல் மொழிகளில் கவனம் செலுத்தும் போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய திறனை குறைக்கும். இனி போட்டித் தேர்வு இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பை பெருசாக நம்ப அவசியம் இல்லை அப்படிங்கும்போது நாம் இங்கிலீஷோட கூடுதலாக ஃப்ரெஞ்சையோ ஸ்பானிஷோ இது போன்ற மொழிகளை கற்றுக்கும் போது அடுத்த 10 வருடங்களில் ஜப்பானில் 1 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. ஏன்னா அங்கே குழந்தை பிறப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் வேணுங்கும் போது ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டவங்கள வேலைக்கு நியமிக்க வாய்ப்பு இருக்குது. உலகளாவிய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ஒட்டுமொத்த வட இந்தியாவில் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை விட ஜப்பான்கிற ஒரு நாடு, இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 10ல் 1 பங்கு இருக்கிற ஜப்பான் நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கிடைக்கிறத தடுக்கிறதுக்கு வேணால் இது பயன்படக்கூடும். இது ஒரு படுகொலை. இன்றைய நெருக்கடியான காலகட்டத்தில் வேலைவாய்ப்புகள் சரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பில் ஏராளமான ஸ்ட்ரெஸ் உருவாயிருக்கு. அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, அவர்களுக்கு மற்ற டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து குழந்தைகளை மீட்டு கொண்டு வர்றதுக்கான நேரம் குறைவாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த சமூகத்தினுடைய சப்போர்ட் சிஸ்டம், முன்பு ஒரு குழந்தையை வளர்க்குறது ஒரு தெருவோட வேலையாக இருக்குது. இப்போ வெறுமனே அது பெற்றோர்கள் தலையில் விடியுது. குழந்தைகளோட கல்வி செலவு எக்கச்சக்கமாக ஏறிட்டு இருக்கு. ப்ராபப்ளி இந்த இன்ஃப்ளேஷன் வருஷம் 10லேருந்து 15% கல்வி செலவினங்கள் கூடிக்கிட்டே இருக்குது. இது எல்லா நெருக்கடியோடு சேர்ந்து நீங்கள் கூடுதலாக உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கிற நேரம் குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹிந்தியை கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னா அதற்காக நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பலியிட வேண்டியிருக்கும். அது உங்கள் குழந்தையோட நேரமாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்கள் குழந்தையினுடைய தன்னம்பிக்கையாக இருக்கலாம். எங்கே டேமேஜ் வரும்னு தெரியாது. ஆனால் இந்த சிஸ்டம் உங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குவதற்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இது ஏற்படுத்த போகிற டேமேஜஸ் நீங்கள் நினச்சி பார்க்குறத விடவும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். நிதானமாக பெற்றோர்கள் யோசித்து பார்க்கும்போது, இப்போது இதை ஒரு போராட்டமாக செஞ்சு கல்வியாளர்கள் பேசுவாங்க, கட்சிகள் பேசும், கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னெல்லாம் காத்திருக்கிறதுக்கான சூழல் இன்று இல்லை. எல்லாருக்கும் வேறு வேறு முன்னுரிமை இருக்குது. போராடுறதுக்கான ஆட்கள் குறைஞ்சிருக்காங்க, போராடுவதற்கான தேவை அதிகரிச்சிருக்குங்கும் போது இந்த மாதிரியான புதைகுழியிலிருந்து சிக்காமல் நம்ம குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்பும் அவர்கள்ட்ட தான் இருக்குது. எந்த கணக்கில் பார்த்தாலும் சிபிஎஸ்இ ஒரு சிறப்பான கல்வி முறை கிடையாது. அது தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறவங்க ஒரே மாதிரியான கல்வி முறையில் படிக்கும்போது அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் வேறு வேறு பாடத்திட்டங்களில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லை. தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா சிபிஎஸ்இனுடைய எவ்வளோ பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அவங்க உருவாக்கியிருக்காங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப சமீபத்தில் ஓஎஸ்எம்னு சொல்லி புதுசாக மாணவர்களுடைய பேப்பரை திருத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க.
ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை வேற ஒரு டீச்சர் திருத்துவாங்க. இந்த ஸ்கீமை எவ்வளவு பெரிய சுமாராக 17 லட்சம் பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஒரு சிஸ்டமில் இத்தகைய எந்த ட்ரையல் அண்ட் எரரும் பார்க்காம ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஏகப்பட்ட கோளாறு. மற்ற போட்டித் தேர்வுகளில் பிரமாதமாக மார்க் எடுத்தவங்க இதில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குழப்பத்திலையும் குழப்பமாக இருந்தது. அதை எவ்வளவு அலட்சியமாக மாணவர்களுடைய தேர்வை கையாண்டாங்கங்கிறதுல இதில் தெரியும். பேப்பர் லீக் நிறைய நடந்திருக்கு. ஸோ சிபிஎஸ்சி ஒரு பிரமாதமான கல்வி முறை அப்படிங்கிறத ஐயர் வீடு பசங்கள்லாம் படித்தாங்கங்கிறத நம்பி மிடில் கிளாஸ் நிறைய சிபிஎஸ்சியின் மோகத்தை அதிகரிச்சது. பாடத்திட்டம் வேறுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட அதிகமானது. வழக்கமாக ஒரு ஸ்டேட் போர்டு கல்வியை விட சிபிஎஸ்சியினுடைய ஃபீஸ் சுமாராக பார்த்தோன்னா இது 40,000 அது 60,000 இருக்கும். ஃபீஸ் அதிகங்கிறத தவிர இதில் விசேஷமாக ஒன்றும் இல்லை. சிபிஎஸ்சியினுடைய மற்ற விதிகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. எந்த வகையில் பார்த்தாலும் சிபிஎஸ்சிங்கிறது ஒரு பிரமாதமான ஸ்கீம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு சிறப்பான கல்வி என்பது மரத்தடியில் பாடம் நடத்தி ரொம்ப அடிப்படையில் ஏதோ இப்போ விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்தினவங்கள்டேந்து வந்த அவுட்புட்டை விட இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட் கம்மி. பல பள்ளிகள் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி தான் பசங்களை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, ரேண்டமாக பல்வேறு பள்ளிகள்லேருந்து எடுத்தீங்கன்னா தெரியும், ஒரு டீச்சரோட இன்வால்மெண்ட்டு, மாணவர்களுக்கு வீட்டில் கிடைக்கிற சப்போர்ட் எக்ஸ்டர்னலாக, இது 2 தான் சிறப்பான மாணவர்களை உருவாக்குதே தவிர பள்ளிகளோட ரோல்ங்கிறது கிட்டத்தட்ட நில்லு தான். பசங்களை உட்கார வச்சு பாடத்தை சொல்லுவாங்க. எல்லா கற்றல் முறையும் ஷார்ட்கட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிச்சோம்னா, எதிர்காலத்தில் வேலையை தீர்மானிக்க போகிறது எதுங்கிறத பற்றியே நமக்கு கிளாரிட்டி கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளையும் பிளம்பர், எலக்ட்ரிஷியன் வேலைகளுக்கு அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகள்லையும் பிளம்பர், எலக்ட்ரிஷியன் மாதிரியான கட்டடம் கட்டுற கொத்தனார் வேலை இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கே தவிர மற்ற எல்லா ஒயிட் காலர் வேலைகளுக்கும் தேவை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறுவனங்கள் மேலும் 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 தங்களுடைய முதலீட்டை முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொட்டி இந்த ஒயிட் காலர் வேலைகளை பறிக்கிற ஒரு போக்கு தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. கடந்த 6 மாதத்தில் மட்டும் இந்தியாவில் ஐடி வேலைகள் மட்டும் 1,60,000 வேலை போயிருக்கு. இது இன்னும் படுவேகமாக தொடரும். நமக்கு ஏஐ மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களில் சீனாவோடு ஒப்பிடும்போது நாம் 20 மடங்கு 30 மடங்கு பின்னால் இருக்கோம். இந்த கட்டத்தில் சிபிஎஸ்சினால் வரப்போகிற பிரயோஜனம்னு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களோட குழந்தைய இந்த போட்டியில் சர்வைவ் ஆகிற அளவுக்கு வளர்க்கணும்னு சொன்னால் அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துறது, எல்லாரோடும் இணக்கமாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிற குழந்தை, எதையும் புதுசாக கற்றுக்கிற குழந்தை, டிஸ்ட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரியான கேம், மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகாமல் ஒரு செயலில் கவனம் செலுத்தக்கூடிய குழந்தை தான் எதிர்காலத்தில் படைச்சிருக்கும். எல்லாரையும் அனுசரிக்கிற குழந்தை தான் எதிர்காலத்தில் படைச்சிருக்கும். இதற்கான எந்த தீர்வுகளும் சிபிஎஸ்சியில் கிடையாது. அஃப்கோர்ஸ் எதுலேயுமே கிடையாது. ஸோ சிபிஎஸ்சியை தேடி ஓடுறத இப்போ போராடி சிபிஎஸ்சிகிட்ட சண்டை போட்டெல்லாம் யாரும் மாற்றுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட சமூகம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த சூழலில் பெற்றோர்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது என்னென்னா, அல்லது இந்த காணொலியை பார்க்குறவங்க குழப்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள்ட்ட இந்த தகவலை கொண்டு போய் சேருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சிபிஎஸ்சியை தவிர்ப்பது தான் தமிழ்நாட்டோட சூழலில் இன்றைய தேதிக்கு நல்லது. மேலும் மேலும் பல்வேறு பள்ளிகள் சிபிஎஸ்சிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் சிபிஎஸ்சிக்கு மாற போகிறாங்கங்கிற பேச்சு நடந்ததுன்னா ஒரு பெற்றோராக தயவு செய்து அதற்கு எதிரான கடுமையான கண்டனங்களை தெரிவிக்குங்க. ஓஎஸ்எம்ஏ ஒரு ரொம்ப பெரிய வார்னிங் சைன். இந்த கல்வி முறை எவ்வளவு ஆபத்தானது, இந்த சிஸ்டம் எந்த அளவு கரப்டாக இருக்குது, எந்த அளவு பொறுப்பு இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு. குழியில் தள்ளுறதா குழந்தையை காப்பாற்றுறதா அப்படிங்கிறது இப்போ முழுக்க முழுக்க பெற்றோர்கள் வசமாயிடுச்சு. இதை சுட்டி காட்டுவது தான் இந்த காணொலியோட நோக்கம். நன்றி.